எது சூப்பரா இருக்கு. என்ன இது போடுங்க. போடுங்க ஆளுக்கு போடுங்க. க்ரூம் வாங்க. க்ரூம் வாங்க. யாரு க்ரூம்? நம்ம சேனலில் மோஸ்ட் அவைட்டட் வீடியோ சிஸ்டர்-இன்-லாவோட பொண்ணு வெட்டிங் சீரீஸ் நான் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு ஃபேமிலியோடு போயிட்டு எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். இது எந்த பிளேஸு, என்னென்ன பண்ணியிருந்தோம், இந்த பார்ட்டி எப்படி இருந்தது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பிளேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரைட் க்ரூம் 2 பேருக்குமே வந்து அந்த கேக் கட்டிங் செரிமனி டெக்கரேஷன்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸும் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ப்ரௌனி ரெடி பண்ணிட்டு போயிருந்தேன். அவங்களுமே ஒரு கேக் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. செலிப்ரேஷன் முடிஞ்சதும் அடுத்தது சாப்பாடு தான். இப்போவே ஒரு 3 o'clock பக்கம் ஆகிடுச்சி. இந்த லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் தான் பயங்கரமான ஃபன் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லஞ்ச் முடிச்சிடலாம். ஏன்னா அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போயிட்டோன்னா நாங்கள் திரும்ப லஞ்சுக்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல் உள்ளே இறங்கினவங்க தான் ஒரு 3 hours 4 hours கிட்ட ஸ்விம்மிங் பூல்லே இருந்தோம். ஃபைனலாக ஒரு டான்ஸும் ஆடி இருந்தோம். இது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் இந்த மெமரிஸ்லாம் மறக்கவே மறக்காது. இப்போ இது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா ஃபார்ம் ஹவுஸ் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 15 minutes டிரைவ் தான் இங்கே போகிறதுக்கு. இந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி தான் புக் பண்ணியிருந்தாங்க. உள்ளே என்ட்ரானதுமே இங்கே வந்து பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. நல்ல பெரிய பார்க்கிங் பிளேஸ் இது. 2-3 காரு பைக் எல்லாம் கூட நம்ம பார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய வராண்டா. ரைட் சைடில் பார்த்தோன்னா ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூலோட ஒரு கார்னரில் சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ஏற்ற மாதிரி ஹைட் கம்மியாக அந்த ஒரு பிளேஸுமே வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வராண்டா ஃபுல்லாகவே இந்த மாதிரி சிட் அவுட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈவினிங் டைம்ஸில் ஃபேமிலியாக உட்காந்து இப்படியெல்லாம் பேசினா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாசற்படி உள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்து ஹால் ஏரியா நல்லா நீட்டாக ரொம்ப நிறையா சோஃபா சீட்ஸோட கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ப்ரொஜெக்டருமே இருந்தது நம்மளுக்கு மூவிஸ்லாம் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ இங்கேருந்து டைரெக்டாக நம்ம வந்து கிச்சனுக்கு உள்ளே என்ட்ரு ஆகலாம். இங்கே வந்து ஃப்ரிட்ஜு, கேஸ் ஸ்டவ், அப்புறம் சிலிண்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நீட் அண்ட் ஹைஜீனிக்கான கிச்சன் ஏரியா. இங்கேருந்து இதோட ஸ்டோர் ரூம் ஏரியா இருந்தது. ஒரு 10 பேர்லேருந்து 15 பேர் வரைக்கும் கூட நம்ம தேவையானதெல்லாம் சமைச்சிக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு டீ போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி குக்கிங் எதுவுமே பண்ணல. வீட்டிலேருந்து வெளியில் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி குக் பண்ணுறதுலாம் செம்மையாக இருக்கும். வெளியில் வந்தோன்னா டைனிங் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் ஏரியாவும் இருந்தது. இங்கே வந்து வாஷ் பேசின், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரூம். இங்கே வந்து ஒரு 8லேருந்து 10 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். இதில் வந்து அட்டாச் டாய்லெட்டோடு இருந்தது. இது வந்து பெட்ரூம் 1. அதுக்கப்புறம் இன்னொரு 2 பெட்ரூம் இருந்தது.
அது வந்து சிங்கிள் பெட் போட்ட மாதிரி வித் அட்டாச் டாய்லெட்டோட பெட்ரூம் 2 and 3 எல்லாமே இருந்தது. ஒரு பெரிய ஃபேமிலியாக போனாலும் கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். இதோட ரேட்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் வந்து டைரெக்டாக வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள், இல்லை அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சீக்கிரமே வெட்டிங் ஆக போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.